முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். அதாவது முயற்சி செய்ய தயங்காதே, முயலும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. அதே மாதிரி தன்னம்பிக்கை, நம்ம முயற்சி செஞ்சால் மட்டும் போறாது, நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் வேணும். கான்ஃபிடென்ட்டாக நம்ம அந்த முயற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்ம அதை அதில் வெற்றி பெற முடியும். தன்னம்பிக்கை மூன்றாவது கையான, நம்மளுக்கு 2 கைகள் இருக்கலாம். கை இல்லாதவங்களுக்கு தன்னம்பிக்கையே பெரிய ஆயுதம், சரிங்களா? கை கிடையாது, தன்னம்பிக்கை தான் பெரிய ஆயுதம். இந்த தன்னம்பிக்கை இருந்தாலே நம்ம நம்மளுடைய முயற்சியை ஆமை வேகத்தில் நகர வேண்டுமா இல்லை முயல் வேகத்தில் நகர வேண்டுமா என்கிறத பற்றி நாம என்ன பண்ணலாம், முடிவு பண்ண முடியும். எந்த வேகத்தில் நகர்ந்தாலும் சரியான பாதையை நோக்கி நாம் நகர்ந்தோம் என்றால் சில வெற்றிகள் தாமதமாக கொஞ்சம் கிடைக்கும், சில வெற்றிகள் உடனடியாக கிடைக்கும். அந்த முயல் வேகத்திலேயோ ஆமை வேகத்திலேயோ நம்ம நகர்வது முக்கியமல்ல, அந்த குறிக்கோளை நோக்கி நகர்வது தான் முக்கியம். அந்த குறிக்கோள் நோக்கி நகரும்போது தான் இந்த தடைகள், அதாவது எனது கோபங்கள், சில பல தடைகள் வருகிறது நம்ம என்ன பண்ணணும், தவிர்த்து விட்டு முயற்சியை கண்டினியூவாக நம்ம பண்ணணும். அப்போ நம்மளுடைய கோலை நிச்சயம் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். தன்னம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்கிறேன் குட்டியா. அதாவது போர் முடிந்த ஒரு இரவு வேளையில் சிப்பாய்கள் அனைவரும் தூங்கி கொண்டிருக்கையில் ஒரு சிப்பாய் மட்டும் தூங்காமல் புத்தகம் வாசித்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு லேடி அதாவது ஒரு பெண்மணி கேட்கிறார், ஏன்பா எல்லா சிப்பாய்களும் களைத்து போய் தூங்குகிறார்களே, உனக்கு தூக்கம் வரவில்லையா என்று. அப்போ அதற்கு அந்த நபர் சொன்னார், இன்று சிப்பாயாக பணிபுரிய நான் இந்த படைக்கு ஒரு நாள் தலைவனாக ஆக வேண்டும். அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட நபர் தான் யாரு, பின்னாளில் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே மன்னரானார். அவர் யார் தெரியுமா? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நெப்போலியன், மாவீரர் நெப்போலியன் அவர் தான். அப்போ அவர் அந்த கோளுக்கு நிறைய பேர் பாருங்க, அவங்க கோலை அச்சீவ் பண்ணணும்னா பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. கடினமான பயிற்சி உழைப்பு எல்லாம் செஞ்சுதான் ஒவ்வொருத்தங்களை அச்சீவ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. நம்ம மற்ற மாதிரி திருட்டு வழியிலே அப்படி இப்படின்னு வந்தோன்னா அது நிலைக்காதுங்க, அது கொஞ்ச நாளையில அது வெளியில வந்துடும். அதனால நேர்மையான பாதையில் நாம் நம்முடைய கோலை நோக்கி நகர்ந்தோம் என்றால் நகர்வுகள் நம்மளை என்ன ஆகும், பெரியவனாக்கும். நம்மளுடைய